ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 7 குப்தர் பார்ட் 2 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். குப்தர் காலத்தில் காமந்தகா எழுதியது எந்த நூல்? நீதிசாரா என்ற நூல். எந்த நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்கள் பற்றி குறிப்பிடுகின்றது? நீதிசாரா என்ற நூல். அரசு ஆவணங்களை எந்த அதிகாரி பராமரித்தார்? அக்ஷபதல திக்ருதா என்ற அதிகாரி பராமரித்தார். குப்தர் கல்வெட்டுக்கள் எந்தெந்த சொற்களை குறிப்பிடுகின்றது? கிலிப்தா, பலி, உத்தரங்கா, உபரிகரா, இரண்யவெஸ்தி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றது. இரண்யவெஸ்தி என்றால் என்ன பொருள்? கட்டாய உழைப்பு என்று பொருள். குப்தர்கள் காலத்தில் எங்கெங்கு வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது? அரசு, தனிநபர்கள் ஆகியோர் நீங்களாகவும் பிராமணர்கள் புத்த சமண சங்கங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட தரிசு நிலங்களிலும் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது. குப்தர்கள் காலத்தில் எவை பயிரிடப்பட்டது? நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். யார் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்ததாக தெரிய வருகின்றது? காளிதாசர் மூலம். குப்தர்கள் காலத்தில் பல மரங்கள் வளர்ப்பது குறித்து யார் விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார்? வராகமிகிரர். எந்த செப்பேடு அரசர்தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகின்றது? பகார்பூர் செப்பேடு. குப்தர்கள் காலத்தில் தனிப்பட்ட நிலங்களின் இடமும் எல்லைகளும் யாரால் குறித்து வைக்கப்பட்டது? ஆவண காப்பாளர்களாலும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாலும் அளந்து குறித்து வைக்கப்பட்டது. பகார்பூர் செப்பேடுகளின்படி எந்த அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார்? உஸ்தபாலா. கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை யார் பராமரித்தார்? கிராம கணக்கர். குப்தர்கள் காலத்தில் நிலம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருந்தது? 5ஆக: ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, வாஸ்தி, கபட சகாரா. பயிரிடக்கூடிய நிலம் என்னவென்று அழைக்கப்பட்டது? ஷேத்ரா. தரிசு நிலம் என்னவென்று அழைக்கப்பட்டது? கிலா. காடு அல்லது தரிசு நிலம் என்னவென்று அழைக்கப்பட்டது? அப்ரகதா. குடியிருக்க தகுந்த நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? வாஸ்தி. மேய்ச்சல் நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கபட சகாரா. குப்தர்கள் காலத்தின் பல்வேறு விதமான நில குத்தகை முறை. நிவிதர்மா, நிவி தர்ம அக்ஷயனா, அப்ரதா தர்மா, பூமி சித்ராயனா. எந்த நில குத்தகை வகையில் அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவியது? நிவிதர்மா. எந்த நில குத்தகை வகையில் நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக் கொள்ளலாம்? நிவி தர்ம அக்ஷயனா. எந்த நில குத்தகை வகையில் வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை? அப்ரதா தர்மா. எந்த நில குத்தகை வகையில் தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை? இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது? பூமி சித்ராயனா. குப்தர்கள் கால ஏனைய நிலக்கொடைகள். எந்த மானியம் பிராமணர்களுக்கு தரப்படுவது? இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, வரி கிடையாது. அக்ரஹார மானியம். எந்த மானியம் கோவில் மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியம்? தேவக்கிரகார மானியம். எந்த மானியம் குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம்? சமய சார்பற்ற மானியம். குப்தர்கள் காலத்தின் பல்வேறு வரிகளின் பட்டியல். வரி: பாகா, போகா, கரா, பலி, உதியங்கா, உபரிகரா, ஹிரண்யா, வாத பூதா, ஹலிவகரா, சுல்கா, கிலிப்தா, உபக்லிப்தா. விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 1/6 வரி.
என்னவென்று அழைக்கப்பட்டது? பாகா. அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை என்னவென்று அழைக்கப்பட்டது? போகா. கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி, இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல. கரா. எந்த வரி ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது? இது ஒரு ஒடுக்குமுறை வரி. பளி. காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம். எனினும் இது ஒரு கூடுதல் வரிதான். இது எந்த வரி? உதியங்கா. இதுவும் ஒரு கூடுதல் வரிதான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர். எந்த வரி? உபரிகரா. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவோ அளிப்பதாகும். இது எந்த வரி? ஹிரண்யா. காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள். வாத பூதா. கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி என்னவென்று அழைக்கப்பட்டது? ஹலி வகரா. வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு, இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? சுல்கா. நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி என்னவென்று அழைக்கப்படுகிறது? கிளிப்தா உபகிளிப்தா. எந்த நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? நாரத ஸ்மிருதி என்ற நூலில். இருவகை அணைக்கரைகள். வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்தது பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா. தண்ணீர் தேங்குவதை தடுக்க எந்த வடிகால்கள் இருந்தது? ஜல நிர்கமா. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக யார் குறிப்பிடுகின்றார்? அமரசிம்மர். குஜராத்தின் எந்த மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்பெற்றது? கிர்னார் மலையின் அடிவாரத்தில். குப்தர்கள் காலத்தில் யாருடைய நிலைமை கீழ்நிலையில் இருந்தது? விவசாயிகளின் நிலைமை. ஜாதி பிரிவுகள் காரணமாகவும் நிலங்களும் உரிமைகளும் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாலும் மானியங்கள் வழங்கப்பட்டதன் காரணமாகவும் யார் கொத்தடிமைகளின் நிலைக்கு தள்ளப்பட்டனர்? விவசாயிகள். குப்தர்கள் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் யாவை? சுரங்க தொழில், உலோகவியல் தொழில். சுரங்கங்கள் இருந்ததை குறித்து யார் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கின்றனர்? அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர். குப்தர்கள் காலகட்டத்தில் எவை பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டது? பீகாரிலிருந்து இரும்பு படிவுகள், ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகள். குப்தர்கள் காலத்தில் இரும்போடு எவற்றையும் பயன்படுத்தினர்? தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், அஞ்சனக்கல், சுண்ணாம்புக்கல், சிவப்பு ஆர்சனிக். விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் எந்த வேலை செய்பவர்களுக்கு இருந்தது? உலோக வேலை செய்பவர்களுக்கு. குப்தர்கள் காலத்தில் பல்வேறு வீட்டு உபயோக பொருட்கள், பாத்திரங்கள், ஆயுதங்கள் தயாரிக்க எவை பயன்படுத்தப்பட்டது? உலோகங்கள். குப்தர்கள் காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறுவுவதற்கு இன்று எந்த வளாகத்தில் காணப்படும் மெக்ரோலி இரும்புத்தூண் சான்றாக காட்டப்படுகின்றது? தில்லி குதுப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெக்ரோலி இரும்புத்தூண். தில்லி குதுப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெக்ரோலி இரும்புத்தூண் சான்றாக காட்டப்படுகின்றது குப்தர் காலத்திற்கு. இது யாரோடு அடையாளம் காணப்படுகின்றது? இரண்டாம் சந்திரகுப்தரோடு. குப்தர்கள் கால எந்த இரும்புத்தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படி இருக்கின்றது? மெக்ரோலி இரும்புத்தூண். குப்தர்கள் கால கைவினை தொழில்கள். நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடு, பானை வனைதல், சுடுமண் சிற்பங்கள், மர செதுக்கு வேலைப்பாடு ஆகியவை வேறு சில கைவினை தொழில்கள். எந்த காலகட்டத்தில்
முத்திரை தயாரித்தல், புத்தர் மற்றும் பிற கடவுளரின் சிலை வடித்தல் ஆகியவை உலோகவியலில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமாக திகழ்கின்றது. குப்தர்கள் காலத்தில் எந்த காலகட்டத்தில் இரும்பு, தங்கம், வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் ஆகியவற்றை உருக்கி பிரித்தெடுப்பதில் ஏற்படும் இழப்பிற்கு, அதாவது சேதாரம் சேர்த்து மக்கள் பணம் தர வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. குப்தர்கள் காலத்தில் குப்தர்களின் பொருளாதாரத்தின் வலிமைக்கு யாருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது? வணிகர்களின் பங்களிப்பு. குப்தர்கள் கால வணிக பிரிவுகள். சிரேஷ்டி, சார்த்தவகா. குப்தர் கால வணிகத்தில் எந்த பிரிவினர் பொதுவாக ஒரே இடத்தில் தங்கியிருப்பர் மற்றும் தனது செல்வம் மற்றும் வணிகத்திலும் வணிக மையத்தை நிர்வகிப்பதன் மூலமும் பெற்ற வளத்தால் மரியாதைக்குரிய நிலையில் இருந்தவர் யார்? சிரேஷ்டி என்பவர். யார் லாபத்திற்காக ஊர் ஊராக சென்று வணிகம் செய்தவர்? சார்த்தவகா. குப்தர்கள் காலத்தில் விற்கப்பட்ட பொருட்கள். மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானைகள், குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா ஆகியவை விற்கப்பட்டது. குப்தர்கள் காலத்தில் எது வணிக குழுக்களின் அமைப்பு, செயல்பாடு குறித்து விவரிக்கின்றது? நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி. குப்தர்கள் காலத்தில் வணிக குழுவில் குழு தலைவர் 2, 3 அல்லது 5 நிர்வாக அதிகாரிகள் இருந்ததாக எவை குறிப்பிடுகின்றது? நாரத ஸ்மிருதி மற்றும் பிருகஸ்பதி ஸ்மிருதி. குப்தர்கள் காலத்தில் வணிகத்தில் குழு உறுப்பினர்களின் தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து எவை கூறுகின்றது? பிருகஸ்பதி ஸ்மிருதி. குப்தர்கள் காலத்தில் பயணிகளின் நலன்களுக்காக நிழல் குடை, விடுதிகள், சத்திரங்கள், கோவில்கள், தோட்டங்கள், மண்டபங்கள் ஏற்படுத்தி தரும் கொடை நடவடிக்கைகளிலும் எவை ஈடுபட்டு வந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றது? வணிக குழுக்களும் குழுமங்களும். மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புகளில் எந்த தலைவர்கள் முக்கிய பங்காற்றி வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றது? வணிக குழுக்களின் தலைவர்கள். குப்தர்கள் காலத்தில் எந்தெந்த அமைப்புகள் வணிக ரீதியில் இயங்கியதாக குறிப்புகள் உள்ளது? வணிக வங்கிகள், கவிகை வண்டி வணிக குழுக்கள், கைவினைஞர்கள், குழுக்களின் குழுமங்கள், அமைப்புகள். அதாவது கைவினைஞர்கள் குழுக்களின் குழுமங்கள், அமைப்புகள் இயங்கியதாகவும் குறிப்புகள் உள்ளது. குப்தர்கள் காலத்தில் நிதியுடன் தொடர்புடைய மற்றொரு அம்சம் எது? கந்துவட்டி, அதாவது அதிக வட்டிக்கு கடன் தருதல். வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்காக பணம் கடனாக பெறப்பட்டு வட்டிக்கு விடப்பட்டதற்கான குறிப்புகள் எந்த காலகட்ட சான்றுகளில் காணப்படுகின்றது? குப்தர் காலகட்டத்தில். குப்தர்கள் கால வணிக துறைமுகங்கள். மேற்கு கரையில் கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்கள். குப்தர்கள் கால வணிக சந்தைகள். மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தே படானா. வங்கத்தின் தாமிர லிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று யார் குறிப்பிடுகின்றார்? பாகியான். குப்தர்கள் கால வணிக துறைமுகங்களும் வணிக நகரங்களும் எந்தெந்த நாடுகளோடு இணைக்கப்பட்டிருந்தது? ஒருபுறம் பாரசீகம், அரேபியா, பைசாண்டியம் போன்ற நாடு நகரங்களோடும் துறைமுகங்களோடும், மறுபுறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடும் இணைக்கப்பட்டிருந்தது. குப்தர்கள் காலத்தில் இந்தியா, சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து யார் குறிப்பிடுகின்றார்? பாகியான். யாருடைய குறிப்புகளிலிருந்து அறிய முடிகின்றது? அபூர்வமான இரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டது. சீனாவிலிருந்து பட்டும் இதர பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டது என்று பாகியானின் குறிப்புகளில் இருந்து. குப்தர்கள் எந்தெந்த நாணயங்களை வெளியிட்டனர்? குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி, செம்பு நாணயங்களையும் வெளியிட்டனர். யாருடைய காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களின் புழக்கம் குறைந்து போனது? குப்தர் காலத்திற்கு பின்னர். குப்தர்கள் காலத்தில் எந்தெந்த கலைகள் வளர்ந்தது? நாகரா, திராவிடம் பாணியிலான கலைகள். இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் எது குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட காலம்? குப்தர்களது காலம்.
குடைவரை கோயில்கள் காணப்பட்ட இடங்கள்: அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரம், பாக் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றது. உதயகிரி குகைகள் எவ்வகையை சேர்ந்தவை? உதயகிரி குகை ஒடிசா. இவையும் குறிப்பிடத்தகுந்த குடைவரை கோயில்கள் உள்ள இடங்கள். கட்டுமான கோவில்களின் அம்சங்கள்: தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள், விமானத்தோடு அதாவது 2வது மாடி கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். 3 வளைகோட்டு கோபுரம் சிகரம் கொண்ட கோவில்கள். 4 செவ்வக கோவில்கள். 5 வட்ட வடிவ கோவில்கள். குப்தர்கள் காலத்தில் எந்த குழுவைச் சேர்ந்த கோவில்கள் திராவிட முறையின் பல கூறுகளை கொண்டவையாக உள்ளது? 2வது குழுவைச் சேர்ந்த கோவில்கள். கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை எந்த பாணியின் சிறப்பு? 3வது பாணியின் சிறப்பு. இது நாகரா பாணியின் முக்கிய அம்சம். ஸ்தூபிகள் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றது? மிக சிறந்த ஸ்தூபிகள் சமத் உத்தரப்பிரதேசம், ரத்னகிரி ஒடிசா, மிர்பூர்கான் சிந்து ஆகிய இடங்களில் காணப்படுகின்றது. கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எங்கு காணப்படும்? நிற்கும் நிலையிலுள்ள புத்தர் சிலை சாரநாத்தில் காணப்படும். புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் எந்த அவதார சிலை? வராக அவதார சிலை. குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலை, சுல்தான்கஞ்சில் உள்ள 7.5 அடி புத்தர் சிலை. குப்தரின் சுவர் ஓவியங்கள் எந்தெந்த இடங்களில் காணப்படுகின்றது? அஜந்தா, பாக், பாதாமி. அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் எந்த ஓவிய வகையை சேர்ந்தவை அல்ல. ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையை சேர்ந்தவை அல்ல. எந்த ஓவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுபவை? ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள். அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவையா? ஆம், பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. எங்கு காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேசிய ஓவிய பள்ளி முறையின் தலைச்சிறந்த ஓவியங்கள்? அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் தலைச்சிறந்த ஓவியங்கள். எவற்றால் செய்த சிறு உருவங்கள் மதம் சார்ந்த மதம் சாராத நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது? களிமண்ணால் செய்த சிறு உருவங்கள். கடவுளர்களின் சிறு களிமண் உருவங்கள்: விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர் மற்றும் பல ஆண் பெண் கடவுளர்களின் சிறு களிமண் உருவங்கள். எந்தெந்த இடங்களில் கிடைத்துள்ள குப்தர் காலத்து மட்பாண்டங்கள் மட்பாண்ட கலையின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது? அச்சி சத்திரா, ராய்கார், அஸ்தினாபூர், பஷார். குப்தர்கள் காலகட்டத்து மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம்: சிவப்பு மட்பாண்டங்கள். யார் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக்கினார்? குப்தர். குப்தர் கால கல்வெட்டுகளும் பட்டயங்களும் எந்த மொழியில்தான் எழுதப்பட்டது? சமஸ்கிருதத்தில். சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்சக்கட்டம் எந்த காலகட்டம்? குப்தர்களது காலகட்டம். பண்டைய காலத்தில் உருவான எவை நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமய நூல்? ஸ்மிருதிகள். பாணினி எழுதிய நூல்? அஷ்டத்யாயி. பதஞ்சலிய எழுதப்பட்ட நூல்? மகாபாஷ்யா. பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் குப்தர்கள் காலத்தில் எதனுடைய வளர்ச்சி புலப்படுகின்றது? சமஸ்கிருத இலக்கணத்தின் வளர்ச்சி. குப்தர்கள் காலகட்டத்தில் குறிப்பாக அமரசிம்மரால் எவை தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது? அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது. வங்கத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் எந்த இலக்கண நூலை படைத்தார்? சந்திர வியாக்கரணம். இன்று நாம் அறிந்திருக்கும் வடிவில் புராணங்கள் எந்த காலத்தில்தான் இயற்றப்பட்டது? குப்தர்கள் காலத்தில். பிராமணர்களால் பதிவு செய்யப்பட்ட எந்த கதைகளாக இருந்தது? தொன்ம கதைகளாக இருந்தது. 18 முக்கிய புராணங்கள்: பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவ மகா புராணம், மார்க்கண்டேய புராணம்,
அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம் ஆகியவை நன்கு அறியப்பட்ட புராணங்கள். தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான எந்த மொழியில் இருந்தது? பாலி மொழியில். குப்தர் காலத்தின் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்கள் யாவர்? ஆரியதேவர், ஆரிய அசங்கர். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது? வசுபந்துவால். வசுபந்துவின் சீடர் யார்? திக்நாகர். சமணர்களின் மத நூல்களும் தொடக்கத்தில் எந்த மொழியிலே எழுதப்பட்டது? பிராகிருத மொழியில். யார் சமண ராமாயணத்தை எழுதினார்? விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். யார் சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டார்? சித்தசேன திவாகரா. சமுத்திரகுப்தர் எவ்வாறு புகழ் பெற்றவராவார்? கவிராஜா என்று. சமுத்திரகுப்தரின் அவையை அலங்கரித்ததாக பரவலாக நம்பப்படும் நவரத்தினங்கள் யாவர்? காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி. காளிதாசருடைய நாடகங்கள். இயற்கை அழகை எழுதிய கவிஞர் காளிதாசர். இவருடைய நூல் சாகுந்தலம், மாளவி காக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம் ஆகியவை இவரது புகழ்பெற்ற நாடகங்கள். சூத்திரகருடைய நூல் மிருச்ச கடிகம். விசாகதத்தருடையது முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். குப்தர் காலகட்டத்து நாடகங்களின் ஒரு சுவையான அம்சம் என்னவென்றால், நாடகத்தின் மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் எந்த மொழி பேச, எளிய கதாபாத்திரங்கள் எந்த மொழி பேசுகின்றது? நாடகத்தின் மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் சமஸ்கிருதத்தில் பேச, எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருதத்தில் பேசுகின்றது. எந்த மொழிக்கு அரசவைக்கு வெளியே ஆதரவு இருந்தது? பிராகிருத மொழிக்கு. பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள் யாருடைய காலகட்டத்தில் உருவாகியது? குப்தர்கள் காலத்தில். குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள். மதுரா பகுதியில் சூரசேனி என்ற வடிவமும், அவுத் பண்டல்கேன் பகுதிகளில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவமும். எந்த பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில், அதாவது இன்றைய பீகார், இருந்த மிக பெரிய பௌத்த மடாலயம் ஆகும்? மகா விகாரா. நாலந்தா பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த நகரத்திற்கு அருகே உள்ளது? பீகாரின் ஷெரீப் நகரத்திற்கு அருகே உள்ளது. எது பொதுவாண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்தது? நாலந்தா. எது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் தொன்மை சின்னம்? நாலந்தா. வேத கல்வியின் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்படும் எவை அமைய தூண்டுகோலாக இருந்தது? தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலாக இருந்தது. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் எந்த பல்கலைக்கழகம் குப்த பேரரசின் ஆதரவிலும் பின்னர் கன்னௌசியின் பேரரசரான ஹர்ஷரின் ஆதரவிலும் செழித்தது? நாலந்தா பல்கலைக்கழகம். குப்தர் காலத்தில் இருந்து தொடர்ந்த பரந்த மனப்பான்மை கொண்ட பண்பாட்டு மரபு எந்த நூற்றாண்டு வரை வளர்ச்சியும் செழுமையும் பெற உதவியது? 9ஆம் நூற்றாண்டு வரை. வங்கத்தில் எந்த அரசர்களின் ஆதரவால் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்த மதம் புகழ் பெற துவங்கியது? பால வம்ச அரசர்களின் ஆதரவால். எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்து பல்கலைக்கழகங்களில் பயின்றுள்ளனர்? திபெத், சீனா, கொரியா, மத்திய ஆசியா. மாணவர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றனர். நாலந்தாவில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு எந்த வம்சத்தோடு தொடர்பு இருந்ததாக தெரிய வருகின்றது? இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்தோடு. எந்த வம்சத்தின் அரசர் ஒருவர் நாலந்தாவின் வளாகத்தில் ஒரு மடாலயத்தை கட்டியுள்ளார்? இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்தின் அரசர். பொதுவாண்டு 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தின் யாருடைய படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது? பக்தியார் கில்ஜியின் படைகளால். நாலந்தா பற்றிய அகழாய்வு எந்த ஆண்டில் ஆரம்பித்தது? 1915.
அப்போது 12 ஹெக்டேர் பரப்பில், அதாவது 30 ஏக்கர் அமைந்திருந்த எத்தனை மடாலயங்களும் எத்தனை கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டது? 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. எவை நாளந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது? ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள். பௌத்த சுற்றுலா வட்டத்தின் ஒரு பகுதியாக தற்போது உள்ளது எது? நாளந்தா. சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்தது, அதன் விளைவாக பதின்ம இலக்க முறை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகள் எந்த காலகட்டத்தின் அறிவியலாளர்களையே சாரும்? குப்தர்கள் காலகட்டத்தின். எந்த நூலில் ஆரியப்பட்டர் பொதுவாண்டு 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார்? சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் ஆராய்ந்தார். பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டில் யாருடைய கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக உள்ளது? ஆரியப்பட்டர் கணிப்பு. பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் யார்? ஆரியப்பட்டர். கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆரியப்பட்டர். வராக மிகிரரின் எந்த நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாற்று ஆகியவற்றிற்கான கலைக்களஞ்சியம்? பிருகத் சம்ஹிதா. எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 6ஆம் நூற்றாண்டை. பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா ஆகியவை யாருடைய மற்ற படைப்புகள்? வராக மிகிரரின். பிரம்மகுப்தரின் கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்கள்? பிரம்மமஸ்புத சித்தாந்த, பிரம்மமஸ்புத சித்தாந்த, கண்டகாத்யாகா. இது எந்த காலகட்டத்தைச் சேர்ந்தது? 6ஆம் நூற்றாண்டின் இறுதி, 7ஆம் நூற்றாண்டின் துவக்கம். மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து யாரும் பிறரும் எழுதியிருப்பதை பார்க்கும்போது குப்தர் ஆட்சி காலகட்டத்தில் வேதியியலில் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிய வருகின்றது. வராக மிகிரரும் பிறரும் எழுதியிருப்பதை பார்க்கும்போது. எந்த நூல் மருத்துவ நூலான நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகின்றது? நவநிதகம் என்ற மருத்துவ நூல். யார் எழுதிய அஸ்தியாயுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூல்? பால காப்பியா எழுதிய. விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது? அஸ்தியாயுர்வேதா. ஆசிரியர் பால காப்பியா. குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்படுபவர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்படுகின்ற விஷ்ணுகுப்தர் எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தார்? பொதுவாண்டு 540 முதல் 550 வரை. எந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் மேற்கு தக்காணத்தின் வாகடக அரசரான நரேந்திர சேனா மால்வா, மேகலா மற்றும் கோசலா மீது படையெடுத்தார்? புத்தகுப்தர் என்ற குப்த அரசர் ஆட்சி காலத்தில். மற்றொரு வாகடக அரசரான யார் மாலவத்தையும் குஜராத்தையும் குப்தர்களிடமிருந்து கைப்பற்றினார்? ஹரிசேனர். 2ஆம் சந்திரகுப்தரின் பேரனான யாருடைய ஆட்சியின் போது ஹூணர்கள் வடமேற்கு இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள்? ஸ்கந்தகுப்தரின் ஆட்சியின் போது. ஸ்கந்தகுப்தர் யாரை விரட்டுவதில் வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் பேரரசின் நிதி நிலையை நலிவுற செய்தது. ஹூணர்களை விரட்டுவதில் வெற்றி பெற்றாலும். 6ஆம் நூற்றாண்டில் ஹூணர்கள் எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினர்? மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா. குப்தர்களின் பிடி தளர்ந்தபோது எந்தெந்த சிற்றரசர்கள் உருவாக ஆரம்பித்தனர்? மாலவத்தின் யசோதவர்மன், உத்தரப்பிரதேசத்தின் முகாரிகள், சௌராஷ்டிரத்தின் மைத்திரகாக்கள் போன்று பல சிற்றரசுகள் உருவாக ஆரம்பித்தனர். எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் குப்த பேரரசு சிதைந்து பிராந்திய தலைவர்கள் ஆளப்பட்ட சிறு சிறு பகுதிகளானது? 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். எந்த சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலை? நிலப்பிரபுத்துவம். நிலப்பிரபுத்துவ பண்புகள் யாவை? அரசர் அளிக்கும் நிலமானியம், நிதி, நீதி, உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றித் தருதல்,
விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல், அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரியை அரசு எடுத்துக்கொள்ளல், வணிகத்திலும் நாணயம் அச்சடித்தலும் வீழ்ச்சி, அதிகாரிகளின் ஊதியத்தை நில வருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது, சமந்தர்கள் அதாவது நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள் சமந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர், அவர்களது அதிகாரங்கள் அதிகரித்தல் ஆகிய இவை எல்லாம் நிலப்பிரபுத்துவ பண்புகள் என்று பட்டியலிட்டவர் யார்? வரலாற்றாளர் ஆர்.எஸ். சர்மா. இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.